இதை பற்றி ஒரு சர்ச்சை மிகுந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் கார்டு என்பது இப்ப வந்து சோசியல் மீடியால வந்து வைரல் ஆனது. சோ அதற்கும் அவர் வந்து அவருடைய எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக ஒரு பதில வந்து சொல்லியிருக்காரு. இவற்றையெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். முதல்ல சூர்யா அவர்கள் வந்து விடுதலை அப்படிங்கிற படத்தின் மூலமாக வெற்றிமாறன் இயக்கத்துல வந்து நடிச்சாரு. அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்தது. சோ ஒரு நல்ல காமெடி நடிகராக இருந்த சூர்யா அவர்கள் வந்து ஆக்ஷன் படத்துல எல்லாம் நடிச்சு இப்ப வந்து தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு நடிகராக உயர்ந்து இருக்கிறார். நடிகர் சூர்யா அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி, ஒரு நியூஸ் கார்டு. அந்த நியூஸ் கார்டுல என்ன போடப்பட்டு இருந்ததுன்னா, அதாவது பேரழிவோ பெருந்துயரோ ஒரு அரசியல் கட்சி அன்றாடம் எப்போதும் மக்களுடன் நிற்க வேண்டும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சி அதன் அலுவலகத்துக்கு பூட்டு போட்டு விட்டது. அதன் தலைவரோ பனையூரில் பதுங்கி விட்டார் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க விஜய் அவர்களை வந்து குறிப்பிட்டு பேசக்கூடிய விஷயமாக இருக்கு அப்படின்ட்டு சோசியல் மீடியால இது வந்து பயங்கர சர்ச்சையா போயிட்டு இருந்தது. அதற்கு பதிலளித்த சூர்யா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி தவறான தகவலை பரப்புவது எப்போதும் சமூகத்துக்கு தீங்கையே தரும். ஆகையால் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் நிதானமும் முதிர்ச்சியும் காட்டுவோம். இந்த சமூகம் நல்ல மாற்றங்களை பெற தகுதியானது. அதனால் நன்மையையும் அன்பும் பரப்புவதில் உங்கள் சிறந்ததை செய்யுங்கள். எனக்கு பல வேலைகள் உள்ளன, உங்களுக்கும் செய்ய வேண்டியவை இருக்கின்றன. ஆகையால் இப்போதும் நம்முடைய பணிகளில் முழு கவனம் செலுத்துவோம் அப்படின்ட்டு சூர்யா அவர்கள் வந்து ஒரு பதில் அளிச்சிருக்காரு. அது போன்ற ஃபேக் கார்டு நியூஸுக்கு வந்து இவர் அளித்திருக்கக்கூடிய பதில் வந்து சிறந்தது, கரெக்டானது. ரீசெண்ட் டைம்ல ஏன் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வந்து இவ்வளவு சுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியலங்க. முக்கியமா டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பற்றி ஏகப்பட்ட அவதூறுகள் என்பது பரப்பப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்ப சோசியல் மீடியா யூடியூப் மதன் கௌரி அவர்கள் கூட அதுல வந்து பலிகாடானாரு. இப்ப சூர்யா அவர்கள் வந்து இந்த மாதிரி பலிகாடு ஆயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சூர்யா அவர்கள் வந்து அவர் எப்படியெல்லாம் இப்ப ரீசெண்ட் டைம்ல தீபாவளி வந்து அவங்களுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து கொண்டாடினாரோ அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியா பக்கத்துல வந்து போட்டிருப்பாரு வேணுமோ, எக்ஸ் வலைதளத்துல வந்து அதை வந்து போட்டிருப்பாரு வேணுமோ, அதற்கு வந்து ஒரு நபர் வந்து ரொம்ப கேவலமான ஒரு கமெண்ட் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அந்த நபர் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, தென்னையில படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அந்த கமெண்ட்டை வந்து பதிவிடவே சூர்யா அவர்கள் வந்து அதை எவ்வளவு சூப்பர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு பாருங்க. அதாவது ஒரு உச்சத்துக்கு போயிட்டோம், நம்ம ஒரு பெரிய நடிகர் ஆயிட்டோம் அப்படின்ட்டு ஆஷா எந்த வார்த்தையும் விடாம அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த அறிவுரைகளை வந்து கேளுங்க. அதாவது திண்ணையில் இல்லை நண்பா, பல நாட்களும் இரவுகளும் ரோட்டில் தான் இருந்தவன் நான். அந்த பாதைகள் தான் எனக்கு வாழ்க்கையின் உண்மையையும் மதிப்பையும் கற்று தந்தது. நீயும் உன் வளர்ச்சியில் நம்பிக்கை வைத்து முன்னேறினா வெற்றி நிச்சயம். சரியான ஒரு பதில வந்து கொடுத்திருக்காருங்க பாத்தீங்களா. இதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து எப்படி சொல்றது, அதாவது தன்னுடைய வளர்ச்சியை பத்தி யோசிக்கிறது கிடையாது. நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களை நம்ம எப்படி பாசிட்டிவா பேசுவோம் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து கிடையவே கிடையாதுங்க. பொறாம, ஒருத்தன் வளர்ந்துட்டானா பிடிக்கக்கூடாது, அவனை பத்தி அசிங்கமா கமெண்ட் பண்ண இருக்கக்கூடிய அந்த நபர்களை வந்து என்னன்னு சொல்றது. அது போன்ற நபர்களில் ஒருவர் தான் சூர்யா அவர்களுக்கும் இது போன்ற ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் அது போன்ற நபர்களுக்கு சூர்யா அவர்கள் வந்து அறிவுரை சொன்னது இந்த இடத்துல வந்து சிறந்தது, குறிப்பிடத்தக்கது. சோ இதுக்கு முன்னாடி திவாகர் அப்படின்ட்டு அந்த தர்பூசணி பழம் கூட சூர்யா அவர்களை வந்து தப்பா பேசியிருப்பாரு. சோ சூர்யா அவர்களுடைய இந்த நல்ல உள்ளத்தை வந்து இது போன்ற சமயத்துல வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். முக்கியமா தர்பூசணி அது போன்ற நபர்கள் வந்து இது கண்டிப்பா எடுத்துக்கணும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு போயிடுங்க.